Hello friends, welcome to buds2bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே சுவையான ஒரு green chutney தான். ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். யூசுவலா அரைக்கிற சட்னி மாதிரி இல்லாம டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஹெல்தியான சட்னியும் கூட. கட்டாயம் இந்த சட்னி நீங்க பார்த்து வச்சிட்டு நீங்க நைட் அவுட் காலை டிஃபனுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ சட்னி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஒரு கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுக்கோங்க. இப்போ உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் போதும். மீடியம் சைஸ் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன்னா 2. அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்து சீரகம் இதோட அரோமாவே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம கொஞ்சம் தீஞ்சிராமல் அப்படியே லைட்டாக வறுத்துக்கணும். நம்ம இது என்டையர் சட்னியோடையே வறுத்துக்கிட்டே இருப்போம். அதனால அடுப்பு கொஞ்சம் மிதமாகவே வச்சுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நான் நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்துக்கிட்டோன்னா சின்ன வெங்காயம் ஒரு 8 எடுத்துக்கோங்க. இல்லை சின்ன வெங்காயம் மட்டுமே கூட போட்டுக்கலாம். ஒரு 15 வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் இது வதங்கிட்டே அப்படியே லைட்டாக வதங்கிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு உளுந்து கருகிடும். இல்லை உங்களுக்கு உளுந்து ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா உளுந்தை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் சட்னி ஃபாஸ்ட்டாக வேலை ஆகிடும். நான் அப்படியே இது கூட தான் சேர்த்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இது லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதுக்கு நல்ல ஃப்ளேவர் இந்த பச்சை மிளகாய் தான். கட்டாயம் நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்க்காம பச்சை மிளகாய் சேர்த்து பாருங்கள். அது ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. யூஸ்வலாக நம்ம க்ரீன் சட்னி அதிகமாக இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்க மாட்டோம், டக்குன்னு செஞ்சுருவோம். ஆனால் இந்த சட்னியோடது பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி செய்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 3 அல்லது 4 பூண்டு பல்ல 2 நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் 2 பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு புதினா, அதே மாதிரி ஒரு கை அளவுக்கு மல்லி இலை, இது 2ஐயும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சட்னி. இப்போது நமக்கு இந்த மல்லி புதினாவை ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் வதக்கணும். அப்போ தான் நமக்கு அதில் இருக்க சத்தெல்லாம் கிடைக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை ஒரு 3 பீஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. நான் 3 பெரிய பீஸ் தேங்காவை இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை ஆற வச்சாச்சு. ஆற வச்சதுக்கப்புறம் நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு லைட்டாக இதை போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. நான் அது மாதிரி தான் தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு 2 மீடியம் ஸ்பீடில் வச்சு டக்குன்னு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொரகொரப்பாக இருக்கும். இப்போ கொரகொரப்பாக இருக்கப்ப இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளருக்கு கம்மியான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லாவே அரைச்சி வந்துடும். இப்போ அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நல்லெண்ணெயில் தாளித்து சேர்த்தோம்னா சூப்பரான க்ரீன் சட்னி தயார். தேங்க்யூ.